இந்த விபிஎஸ்ல வந்து ஒவ்வொரு நாளுமே எங்கள் பிள்ளைங்க வந்து நிறைய வசனம் கற்றுக்கிட்டாங்க. அதில் இன்னைக்கு வந்து முதல் நாளோட வசனத்தையும் அவங்க கிளாஸில் சொல்லி கொடுத்த வசனத்தையும் சொல்ல வராங்க எங்களோட குட்டீஸ்லாம். அன்பு மீடியா சாந்தமும் தயங்கும் உள்ளது. 1 Corinthians 13:4. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 1 Peter 5:5. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. 1 Corinthians 13:4. பெரிய காரியங்கள் செய்வார், மகிழ்ந்து கர்கூரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். யோவான் 1:21. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14. ஓகே, சூப்பராக வசனம் சொல்லிட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாமா? ஓகே, விபிஎஸ்க்கு வந்து தாங்க கற்றுக்கிட்டதை ஒரு சாங் மூலமாக இப்போ சொல்ல வராங்க எங்கள் பிகினர் கிட்ஸ். நம்மலாம் கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணலாமா? வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க. எல்லாருக்கும் திரும்பியும் அவங்களுக்கு ஒரு அடி கைத்தட்டி. இப்போ அதே மாதிரி 2வது நாளுக்குள்ள கருத்து வசனம், கிளாஸில் சொல்லி கொடுத்த வசனத்தெல்லாம் சொல்ல வராங்க எங்களோட குட்டீஸ். நலமானதே செய்வார், தைரியமாய் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதே செய்வார். 1 நாளாகமம் 18:13. நாள் 2. நலமானதை செய்வார், நாங்கள் ஆதரிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேல் 3:17. அன்புக்கு பொறாமை இல்லை. 1 Corinthians 13:4. பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோவான் 1:9. அன்புக்கு பொறாமை இல்லை. 1 Corinthians 13:4. வாவ், சூப்பர். தங்களோட மழலை குரலால் அழகாக வசனம் சொன்ன எங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்களாம் உங்கள் கிளாப்ஸை கொடுத்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு
இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்கெல்லாம் சோசியல் மீடியாஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் இயேசுவோட அன்புக்கு மட்டும்தான் அடிக்ட்டு. எந்த சோசியல் மீடியா வந்தாலும் அவரோட அன்பில் தான் நாங்கள் எப்போவுமே நிறைஞ்சிருப்போம் அப்படிங்கிறத ஒரு சாங் மூலமாக சொல்ல வராங்க. சோசியல் மீடியானா என்னென்னா சமூக வலைதளம்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து செல்ஃபோனில் இதிலலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு டான்ஸ் மூலமாக சொல்ல வர்றாங்க பிரைமரி பாய்ஸ். செல்போனும் வேணா சினிமாவும் வேணா ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். செல்போனும் வேணா சினிமாவும் வேணா ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். வாட்ஸ்அப்பும் வேணா ஃபேஸ்புக்கும் வேணா ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். வாட்ஸ்அப்பும் வேணா ஃபேஸ்புக்கும் வேணா ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். ஃப்ரீ ஃபயர் வேணா பப்ஜியும் வேணா ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். ஃப்ரீ ஃபயர் வேணா பப்ஜியும் வேணா ஜீசஸ் மட்டும் எனக்கு போதும். பிரைமரி கேர்ள்ஸ் வந்து விபிஎஸ்ல ஏசப்பானா இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை ஒரு பாட்டு மூலமாக இப்போ நம்மளோட பிரைமரி கேர்ள்ஸ் வந்து சொல்ல வராங்க. சூப்பராக டான்ஸ் பண்ண எங்களோட பிரைமரி கேர்ள்ஸ்க்கு நீங்களாம் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு டே 3 மெமரி வர்ஸ் சொல்ல வராங்க சதீஷ், ரூபெல், தருண் சஞ்சய், வினோத், ஸ்ரீதேவி. அன்பு தன்னை புகழாது இருமப்பா இராது. 1 Corinthians 13:4. அயோக்கியமானவர்களை செய்யாதே, தற்பொழுதை நாடாதே. அயோக்கியமானதை செய்யாதே, தற்போதை நாடாதே. அயோக்கியமானதை செய்யாதே, தற்பொழுதை நாடாதே. 1 Corinthians 13:5. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்.
உபாகம் 26:19. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்கள் கீர்த்தியும் புகழுமாய் வைப்பேன். செப்பேனியா 3:20. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சேவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 50:23. எல்லாரும் சூப்பராக வசனம் சொன்னீங்கப்பா. இவ்வளோ நேரம் நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க அப்படி தானே? இப்போது கொஞ்ச நேரம் உங்களுக்காண்டி நம்மளோட டீச்சர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. நம்மளோட டீச்சர்ஸ்லாம் நல்லா ஒரு கிளாப் பண்ணி வருவீங்க பார்ப்போம். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு 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 வாழ வச்சீங்க. அக்காமாரெல்லாம் தெறிக்க விட்டுட்டாங்களா? பெரிய கிளாப்ஸ் கொடுங்க, சவுண்டா கொடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, வசனம் சொல்லி கேட்டிருப்பீங்க. என்னக்கா ஒரே டான்ஸ் வசனமாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட நடிப்பு திறமையை
வெளிப்படுத்தி ஒரு குட்டீஸ் வந்து இப்போ சூப்பராக உங்களுக்காக ஸ்கிட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். விஜயபுரத்துலேருந்து அம்பாசமுத்திரத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கு. எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே. நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ இன்று யார் யார். இந்த ஸ்கிட்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? மனிதநேயம் காப்போம். என்ன புரிஞ்சது? ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேயா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அழகான வசனம். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் பண்ணணும். ஓகேயா? ஓகே, அவங்க எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி கிளாப்ஸ் பண்ணிடலாமா? சரி, இப்போ டான்ஸ் பார்த்தோம், ஸ்கிட்டு பார்த்தோம், வசனம் சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு கேம் வச்சிடலாமா? நம்மளோட பாஸ்டருங்களை எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேறுங்க பார்ப்போம். தலைக்கு மேலே போகணும், தலைக்கு மேலே போகணும். எடுத்தாச்சா? ஒரு ஒரு சாக்லேட் விழுந்துச்சு. இந்த பார், அங்கே ஒரு இந்த இதுப்பா தலைக்கு மேலே. எப்பா எந்த பிள்ளைங்களுடைய தலைக்கு மேலே பலூன் போலையோ அந்த பிள்ளைங்க அவுட்டு. சரிதானா? ஆமாம். இப்படியே 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 இது பாரு, இப்படி இப்படி இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிதானா? தலைக்கு மேலே போகணும். சரிதானா? ரைட். சாக்லேட்டை மாற்றிடலாமா? இந்த சாக்லேட் எடுத்துக்கலாமா? எல்லாருமே இந்த சாக்லேட். சரிதானா? ரைட். திஸ் ஒன். எல்லாருமே திஸ் ஒன். ரைட். சொல்லுங்கப்பா. 30 seconds. ரெடி? 1 2 3. ஏ பிடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஏ பிடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஏ அந்த பிள்ளை தப்பு, நீ பிடிக்கக்கூடாது. ராங் ராங் ராங். கையில் வரவே கூடாது. அந்த பிள்ளை தான் நீ விட்டு, நீ கையில் பிடிச்சி செய்யக்கூடாது, பிடிக்கவே கூடாது. அந்த பிள்ளை தான். நீ எத்தனை எடுத்திருக்க? நீ எடுத்தியா? அள்ளி வச்சிட்டியா? 2 4 6 8 10 11. அது எத்தனை இருக்குமா? 14. வெரி குட். வாமா, எல்லாரும் கை தட்டுவோம். ஸ்டார்ட். 1 2 and 3. தேங்க்யூ பாஸ்டர். எங்கள் பிள்ளைங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட்டு ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை ஒரு டான்ஸ் மூலமாக சொல்ல வராங்க எங்கள் ஜூனியர் கேர்ள்ஸ். மேளம் கொட்டு தாளம் தட்டு சாங். மேளம் கொட்டு தாளம் தட்டு, மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம
சொத்து. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. மேலும் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேலும் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தாரு தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு, காப்பாரு காப்பாரு உன்னையும் என்னையும் காப்பாரு. தந்தாரு தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு, காப்பாரு காப்பாரு உன்னையும் என்னையும் காப்பாரு. மேலும் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேலும் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே. ரொம்ப சூப்பரா ஆடினீங்க. எல்லாரும் திரும்ப ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இப்போ 4வது நாளுக்குள்ள மனப்பாட வசனங்களை வந்து நம்மளோட VBS பிள்ளைங்களா. நாள் 4 நேர்த்தியாய் செய்வார், அவர் சகலத்தையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரைப்படுத்துங்கள். யாக்கோபு 5:8. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. 1 கொரிந்தியர் 13:5. Therefore, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 13:6. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். 1 பேதுரு 5:6. இப்போ இந்த வெயில் காலத்தில் அடிக்கிற இந்த வெயிலுக்கு நம்மளுக்கே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அதை விட அந்த நெருப்பை விட நாங்கள் தான் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூஃப் பண்ண வராங்க நம்மளோட சீனியர் பாய்ஸ். எங்கே பார்த்தாலும் தீ தீ தீ. ஐயையோ ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. ஐயையோ ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, அக்கினி அவர்களை ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, எதிரிய திட்டம் ஒண்ணும் பண்ணல. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது, எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. சரி, இப்போ லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு லெவலுக்கு வரணும்னு ஆசை இருக்கும், அப்படி தானே? ஆனால் நம்ம வேற லெவலில் ஆகணும்னா நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்களா இருந்தால் நம்ம கண்டிப்பாக வேற லெவலில் இருப்போம், அப்படி தானே? இப்படி வேற லெவலில் போகணுங்கிறத ஒரு பாடல் மூலமாக ஆள வராங்க எங்களோட ஜூனியர் பாய்ஸ். வேற லெவலு, நாங்க வேற லெவலு, எப்பவுமே நாங்கள் எல்லாம் வேற லெவலு. வேற லெவலு, நாங்க வேற லெவலு, எப்பவுமே நாங்கள்
நாங்களெல்லாம் வேற லெவலு. அஞ்சிட மாட்டோம், சத்தானு கெஞ்சிட மாட்டோம், ஏசப்பாவின் பேரை சொல்லி ஓட விடுவோம். அஞ்சிட மாட்டோம், சத்தானு கெஞ்சிட மாட்டோம், ஏசப்பாவின் பேரை சொல்லி ஓட விடுவோம். வேற லெவலு, நாங்க வேற லெவலு, எப்பவுமே நாங்கள் எல்லாம் வேற லெவலு. வேற லெவலு, நாங்க வேற லெவலு, எப்பவுமே நாங்கள் எல்லாம் வேற லெவலு. பாவம் இல்லையே எனக்குள் சாபம் இல்லையே, ஏசப்பாவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. பாவம் இல்லையே எனக்குள் சாபம் இல்லையே, ஏசப்பாவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேனே. வேற லெவலு, நாங்க வேற லெவலு, எப்பவுமே நாங்கள் எல்லாம் வேற லெவலு. வேற லெவலு, நாங்க வேற லெவலு, எப்பவுமே நாங்கள் எல்லாம் வேற லெவலு. சும்மா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? கிளாப்ஸ் கொடுத்துருங்க, சவுண்டாக கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டே 5 மெமரி வேஸ் சொல்ல வராங்க நம்மளோட பிள்ளைங்க. உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. சினமடையாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:5. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:7. 4:5 கிளாஸ் வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:3. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. சூப்பராக வசனம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்காண்டி திரும்பவும் ஒரு கேம் வந்து வைக்க போகிறாங்க. கிளாப்ஸ் பண்ணிடலாமா? எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப்ஸ் பண்ணுங்க எல்லாரும். 1 நிமிட நேரம் நான் சொன்னதை அப்படியே சொல்லணும். சரிதானா? நான் என்ன சொல்கிறேனோ சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லணும். சரிதானா? ரைட். ரெடி? 1 2 3. ஏசப்பா ஒரு நாள் சீசர்களோட கடற்கரைக்கு போனார். அந்த கடற்கரை பேரு கலிலேயா. 12 சீசர்களோட எத்தனை சீசர்களோட 12 சீசர்களோட ஏசப்பா படகுல ஏறினார். ஆனா பாருங்க, படகு பாத்திருக்கியா? அவுட். நான் சிரிக்கலையே. அவுட். ஆமாம், நான் செய்யாததை செய்யக்கூடாது. சரிதானா? ஆமாம், சிரிக்கக்கூடாது. 1 2 3. உன் பேர் என்னப்பா? இல்லைப்பா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். இல்லைப்பா, உன் பேர் என்னப்பா? புரியுதா? புரியுதா? ஏசப்பா ஒரு நாள் சொன்னார் இல்லப்பா? சொன்னாது இல்லப்பா. எவ்வளோ வெயில் பத்தியா? எவ்வளோ வெறி பார்த்தியா? தாங்க முடியல. அனலா கொட்டுது பாரு. கொட்டுது. ஆனால் பைபிளில் ஒரு 3 வாலிபர்கள் இயேசுன்னு சொன்னதுனால அவங்கள தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில போட்டாங்க. புசுபுசுன்னு காத்து வருதோ? எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை?
7 மடங்கு. 7 மடங்கு. நம்மளால தாங்க முடியுமா? நம்மளால தாங்க முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாது. அதில் போட்ட உடனே என்னாச்சுன்னா, அதில் போட்ட உடனே என்னாச்சுப்பா, அவங்க 3 பேரும் செத்து போவாங்கன்னு எல்லாம் நினைச்சாங்க. 3 பேர் செத்து போனாங்கன்னு நினச்சி பார்த்தாங்க. ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். கரங்களை கட்டுவோம். வந்து சொல்றியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அவுட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணலானே. ஸ்டார்ட் பண்ணலானே. ஓகே ஸ்டார்ட் பண்ணலானே. ஓகே ஸ்டார்ட். பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்லு உன் பேர் என்ன? சொல்லு உன் பேர் என்ன? சரி ஒரு கதை நான் சொல்ல போகிறேன். சரி ஒரு கதை நான் சொல்ல. அது அப்படியே திரும்ப சொல்லணும். அதை நீ அப்படியே திரும்ப. ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்க. ஒரு ராணியும் இருந்தாங்க. அவங்களுக்கு 7 பிள்ளைங்களாம். 7 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்களாம்? 7 பிள்ளைங்களாம். 7 பிள்ளைங்க. 5 பையன் 2 பொண்ணு. எத்தனை பொண்ணு? 2 பொண்ணு. 2 பொண்ணு. 5 பையனும் 2 பொண்ணும். 5 பையனும் 2 பொண்ணும். அந்த ராஜாவும் ராணியும் ஒரு அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தாங்களா? ஒரு அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தாங்களா? எதுல வாழ்ந்துட்டு வந்தாங்களா? அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தாங்களா? அங்க அவங்களுக்கு 7 குதிரை இருந்துச்சாம். 7 குதிரை இருந்துச்சு. 5 கருப்பு குதிரை, 5 கருப்பு குதிரை, 2 வெள்ளை குதிரை. 2 வெள்ளை குதிரை. எத்தனை வெள்ளை குதிரை? 2 வெள்ளை குதிரை. 2 வெள்ளை குதிரை. அப்போ அதுல ஒரு 2 பொண்ணு தானே? 2 பொண்ணு தானே? லேட் பண்ணக்கூடாது சரியா? 2 பொண்ணு தானே? 2 பொண்ணு தானே? 2 பொண்ணா 5 பொண்ணா? 2 பொண்ணா 5 பொண்ணா? சூப்பர். 2 3. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? ஜோரா இருக்கு நெக்லஸ். அவுட். 1 2 3. ஒரு நாள் ஏசப்பா. இதனோட கயிறு அந்த பக்கம் தொங்காம இந்த பக்கம் தொங்குது. இந்த கை அந்த பக்கம் தொங்காம இந்த பக்கம் தொங்குது. இது ஸ்டைலா? ஸ்ட்ரைட்டா? அப்படியாடா? அப்படியா? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஏசப்பா என்ன செஞ்சாரு? சீசரோட அப்படியே போயிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. காலையில் என்ன சாப்பிட்ட? ஒன்ன கேட்டேன்டா. சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. அப்போ வந்து ஏசப்பா சீசர்களை பார்த்து ஒரு நிமிஷம். ஹலோ. ஏய் இங்கடா. கொஞ்ச நேரம் அப்புறம் பேசு. வெரி குட். ரெடி 1 2 3. வாங்க சார். வாங்க. நீங்க தான் ரொம்ப ஜூனியர் போல இருக்கு. உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் சார்? அப்படியா? ஏசப்பா பத்தி தெரியுமா உனக்கு? அவர் நல்ல ரொம்ப ஆண்டவர்ல. அவங்க ரொம்ப நல்லவர்ல. ஆமா உங்க தாத்தா பாஸ்டரோ? தாத்தா பேர் என்ன? பாஸ்டர் தாத்தா பேர் என்னடா? உங்க அம்மா நல்லா பாடுவாங்களோ? நீ நல்லா பாடுவியோ? அப்படியா? சேட்டை பண்ணுவியோ? நீ ரொம்ப சேட்டை பண்ணுவியோ? ஏன் பல்லு உடைஞ்சிருச்சு? எத்தனை பல்லுடா உடைஞ்சிருக்கு? எத்தனை பல்லுடா உடைஞ்சிருக்கு? பேசும்போது காத்து புசு புசுன்னு போகுதோ? வெரி குட். ரைட். நல்லா இருந்துச்சா கேமு? நல்லா இருந்துச்சா? சரி சூப்பர். இப்போ அடுத்ததா சீனியர் கேர்ள்ஸ் வந்து அன்பை பற்றி ஆட வராங்க. அன்பு தான் எல்லாமே, அப்படி தானே? அன்பு இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இப்போ வந்து பாட்டு மூலமாக சொல்ல வராங்க நம்மளோட சீனியர் கேர்ள்ஸ். பெரியது தம்பி நீ அன்பே
செய்திடு தம்பி பண்பே உயர்ந்தது தங்காய் நீ பண்பாய் நடந்திடு தங்காய் நன்மை செய்திடு தம்பி நீ நல்வழி நடந்திடு தங்காய் உண்மை பேசிடு தம்பி நீ உதவி செய்திடு தங்காய் அன்பே பெரியது தம்பி நீ அன்பை கொடுத்திடு தம்பி பண்பே உயர்ந்தது தங்காய் நீ பண்பாய் நடந்திடு தங்காய் அண்ணன் கொன்னேலியோ போல நீயும் வாழணும் தம்பி இயேசுவின் அன்பை சொல்ல உன்னையும் கொடுக்கணும் தங்காய் சூப்பராக ஆடிட்டாங்களா? உங்களுக்காண்டி எங்களோட டீச்சர்ஸ் அக்காமாரெலாம் டான்ஸ் ஆடினாங்க அப்படி தானே? ஆனால் அண்ணன் வந்து எதுவும் பண்ணல தானே? இப்போது உங்களுக்காண்டி அண்ணன்மார் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. இங்கு மருத்துவம் பார்த்து சுகமானால் 500 ரூபாய் தர வேண்டும். சுகம் ஆகாவிட்டால் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். சே, இந்த வெயில் நேரத்தில் வேற ஒரே எரிச்சலாக இருக்கு. வேலைக்கும் போக முடியல. வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு வேலை பார்க்க ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. காலையில் எந்திக்கிறதே 9 மணி. இதில் வேற என் பொண்டாட்டி வேலைக்கு போங்க. வேலைக்கு போக எனக்கு வேலைக்கு போனால் நான் ஒரு நாள் வேலைக்கு போனால் 2 நாள் வீட்டில் படுத்துடுறேன். அப்போ எனக்கு அடி உழுது. ரொம்ப வேதனையாக இருக்குது. வேலைக்கு போகாமல் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி, வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்க. சரி, நம்ம எப்போதும் தெருவு ரவுண்ட் அடிப்போம்ல, அதே மாதிரி ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். என்ன பண்ண, இங்கே என்ன போர்டு வச்சுருக்காங்க? ஆஸ்பத்திரி. இங்கு மருத்துவம் பார்த்து சுகமானால் 500 ரூபாய் தர வேண்டும். சரி, சுகமாகாவிட்டால் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். பாரா, 2000 ரூபா கொடுக்காங்களாமா? ரைட்டு, நமக்கு வேற காசு இல்லை. 2000 ரூபா சும்மா கொடுத்தா யாராவது விடுவாங்களா? நம்ம வேற ஆக்டிங்கில் கில்லி. ரைட்டு, 2000 ரூபாய் டாக்டர்கிட்ட போய் சட்டு புட்டுன்னு ஆட்டையை போட்டுட்டு நமக்கு தேவையான வேலையை பார்க்க வேண்டியதான். சரி, ஆஸ்பத்திரிக்கு போவோம். நர்ஸ், டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது? இல்லை, அதை டாக்டர்கிட்ட தான் நான் சொல்லணும். சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். மோசஸ். உங்கள் வயசு? 25. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்காருங்க. சரி டாக்டர். சொல்லுங்க. நீங்கள் வச்ச போர்டு வந்து வேலை செய்யுது டாக்டர். வேலை செய்யணும்ல, செஞ்சு ஆகணும்ல. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நான் உடனே அனுப்பிடாதீங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. சரியா? சரிங்க டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் பிஸியாக இருக்காங்க. சரி. அந்த பேஷண்ட் அனுப்புங்க. வரீங்களா? சரி. டாக்டர் வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. ஒரே நிமிஷம். சரி. ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிறேன். ஹலோ. சொல்லுங்கள். ஆமாம், நான் கொடுத்த 2 மாத்திரையை 6 ஒடிச்சு 6 நாளைக்கு சாப்பிடுங்க. 7ஆம் பக்கம் சரியாக வரும். சரியாக வரலன்னா 8ஆம் பக்கம் என்னை வந்து பாருங்கள். ரைட், ஓகே. ரைட். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன செய்யுது? டாக்டர் யாட்டலாமோ ஃபோன் பேசாரு. இப்போ வெளியூர்லாம் நான் ஆட்கள் வச்சுருக்காரு போல். அவங்கள தேடி இவங்களாம் ஃபோன் அடிக்காங்க. சரி, ஒரு 2000 ரூபா சீக்கிரம் கறந்துட்டு. அது ஒன்றும் இல்லை, அமெரிக்காவிலேருந்து என் பேஷண்ட் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவார். அவர் மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு கேட்டார். அதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்காலேருந்து இங்கே வந்து பார்க்காங்க? ஆமாம், அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். டாக்டர், அதை ஏன் டாக்டர் கேட்கீங்க? என்னத்தை சாப்பிட்டாலும் நாக்கில் ருசியே இருக்க மாட்டேங்குது. இப்போ வரும்போது கூட ஜூஸ் கடைக்கு தான் போயிட்டு வந்தேன். வாயில ஊற்றுதான் சப்ப தண்ணி மாதிரி இருக்கு. என்ன அளவு ஜூஸ் போடுதான் கடையில்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்துருவாங்க. சரிங்க டாக்டர். ஒரு மூடி ஊற்றுங்க. கொடுங்க. இதை ஒரு சொட்டு எடுத்து அப்படி வாயில் தொட்டு வைக்க.
வச்சா சரியாயிருமா டாக்டர்? நீங்கள் வைங்க முதல்ல, அப்புறமா சொல்கிறேன். டாக்டர் என்ன டாக்டர் மருந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா பெட்ரோலை கொடுத்துருக்கீங்க. அப்போ 500 கொடுங்க. எதுக்கு டாக்டர் 500 கொடுக்கணும்? எதை தின்னாலும் மண்ணு மதிக்க இருக்கு. நீங்கள் பெட்ரோலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? கொடுங்க 500. சரியா போயிடுச்சுல? எவ்வளோ ரூபா டாக்டர் கொடுக்கணும் உங்களுக்கு? 500 பீஸு வெளியில் போட பார்த்தீங்களா? சுகம் ஆகலைன்னா தான் 2000 நான் தருவேன். இப்போ சுகம் ஆகிட்டுல 500 கொடுங்க. ஏன் பொண்டாட்டி கண்டு வத்திக்காரன்ட்ட கடை வாங்கி வச்சுருந்தா அந்த 500 தெரியாமல் எடுத்து வந்தேன். இப்போ அதுவும் போச்சா? சார் சரி போயிட்டு வாங்க. சரியா போச்சு எல்லாம். சரி டாக்டர், வரேன் டாக்டர். சரி நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட். சச்சோ, ஒருத்தர் இல்லையோ? இருந்த 500 ரூபாயும் போயிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணேன்? ஐயோ, கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன செய்ய? சரி, பையனுக்கு பீஸ் கிட்ட ஒரு 500 ரூபா வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு வந்துடும். நர்ஸ் சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது? இல்லை, அதை டாக்டர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லி ஆகணும். சரி வெயிட் பண்ணுங்க. சரி நர்ஸ், வெயிட் பண்ணு. நர்ஸ் டாக்டர் சொல்லுங்கள் நர்ஸ். நேற்று வந்து அதே கிறுக்கு இன்னைக்கும் வந்திருக்கான் டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கும் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துடலாம். என்ன உள்ளே வர சொல்லுங்கள். சரிங்க டாக்டர். சரி ஐயா வரீங்களா? வாங்க. உட்காருங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர், நல்லா இருக்கேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு? டாக்டர் ஒரே ஞாபகம் மறதியாக இருக்கு டாக்டர். எந்த சரி. பொருளை எங்கே வச்சேனே எனக்கு தெரிய மாட்டேங்குது டாக்டர். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, என்னதான் பண்ண? இதுக்கு மருந்து இருக்கா உங்ககிட்ட? அப்படியா? ஆமாம். ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். கிட்ட வாங்க. செக் 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 செக். கண்டுபிடிச்சிருவாரோ? இன்னைக்கு 2000 ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. நர்ஸ், அந்த அதே மருந்து எடுங்க. அதே 10ஆம் நம்பர் மருந்து. போதும் போதும் போதும். ரைட் ரைட் ரைட். டாக்டர் நிப்பாட்டுங்க. ஏன் என்னாச்சு? நீங்கள் 10ஆம் நம்பர் மருந்து கொடுப்பீங்க, மறுபடியும் நான் அதை வாயில் வைப்பேன், மறுபடியும் பெட்ரோல்னு சொல்லுவேன். இது எதுக்கு வேண்டாத போய் என் நாக்கு செத்து போவா? 500 கொடுங்க. எதுக்கு டாக்டர் 500 ரூபா? அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு ஞாபகம் வந்துட்டு அப்புறம் என்ன? சரியா போச்சுல்ல? 10ஆம் நம்பர் மருந்து பார்த்ததுக்கே உங்களுக்கு சரியா போச்சு. 500 கொடுங்க. அட கொடுங்கங்க. ஓகே ரைட்டு, கரெக்டாக. அதெல்லாம் பீஸெல்லாம் நான் விட மாட்டேன். சரியா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி டாக்டர். ரைட். போச்சா? இருந்த 1000 ரூபாங்க போச்சு. இப்போ நான் துட்டுக்கு என்ன பண்ணுவேன்? வீட்லேயும் காசு இல்லை, என்ன பண்ணேன்? சரி, அன்னைக்கு ஒரு 500 ரூபா தேவைப்படும் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இன்னைக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு நம்ம ஆக்டிங்கில் நீங்களும் மயங்க போகிறீங்க, டாக்டரும் மயங்க போகிறாரு. இருங்க ஒரு நிமிஷம். நர்ஸ். ஹலோ ஹலோ சொல்லுங்க. நர்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க. இங்கே நிற்கிறேன், சொல்லுங்க. டாக்டரை பார்க்கணும் நர்ஸ். இன்னைக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு? அது டாக்டர்கிட்ட தான் நர்ஸ் சொல்லணும். சரி உட்காருங்க. அப்படி பையா உட்காருங்க. டாக்டர் சொல்லுங்க நர்ஸ். 2 நாள் வந்து அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்ட்டு அவன் இன்னைக்கும் வந்திருக்கான் டாக்டர். அப்படியா? இனிமேல் வராதபடிக்கு ஏதாச்சும் செஞ்சு விட்ருவோம் இன்னைக்கு. வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். தைரியமாக வர சொல்லுங்க. ஐயா வரீங்களா? வரேன். வந்துட்டேனா நர்ஸ்? வந்துட்டீங்க. தள்ளி வாங்க உட்காருங்க. வணக்கம் டாக்டர். என்னச்சு உங்களுக்கு? டாக்டர், எங்களை மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் தான் தெய்வம் மாதிரி இருக்கீங்க டாக்டர். அது எப்படி உங்களுக்கு தெரியுது? இல்லை டாக்டர், கடவுளுக்கு அடுத்து டாக்டர் தானே. சரி தானே அப்போ தெய்வம். சரி ரைட் ரைட்டு. என்ன இப்போ எப்படி உங்களுக்கு இதாகிடுச்சு? அது என்ன டாக்டர் தெரியல, திடீர்னு நைட்டு படுத்துனேன், காலில் எந்திக்கும் ஒரே இருட்டாக இருக்குது. நானும் கண்ணை திறந்து பார்க்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது டாக்டர். சரி என்ன பண்ணலாம்? சரி ஓகே ரைட்டு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஊசி போடுறேன். சரி டாக்டர். போட்டுட்டு செக் பண்ணி பார்க்க. சரி டாக்டர். போட்டாச்சு. அவ்வளோதானா டாக்டர்? அவ்வளோதான். பரவாயில்ல. கண்ணு தெரிஞ்சிருமா டாக்டர்? மணிக்கணக்கில் போட்டுட்டு போவோம். சரி, இது எத்தனை? 84 நினைக்கிறேன் டாக்டர். மொத்தத்தில் கையில் 10 விரலில் தான் இருக்கும். 84. சரி ஓகே ரைட்டு. கண்டிப்பாக தெரியலையோ, இன்னைக்கு வாங்கிட்டு வருவானோ எதுவும். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன்.
சரி உங்களுக்கு டாக்டர். சரி பண்ணுறதுக்கு என்னால் முடியல. சரி டாக்டர். நான் தோற்று போயிட்டேன். நாங்கள் பிடிங்க 2000 ரூபா. எங்க டாக்டர் இருக்கு? இந்தாங்க வச்சுக்கோங்க. டாக்டர் 2000 சொன்னீங்க, வெறும் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அது எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் தான் பார்த்தனே டாக்டர். இங்கே பாருங்க, ஒரு 500 ரூபா, ஒரு 500 ரூபா, 1000 ரூபா தானே. கண்ணு தெரிஞ்சிட்டா அப்புறம்? அப்போ கொடுங்க, 500 கொடுங்க. 500 கொடுங்க. ரைட். ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரி போய்ட்டு வாங்க. சச்சோ. நர்ஸ், ஒரு 10 நாள் லீவு. அதனால் யார் வந்தாலும் டாக்டர் இல்லை, வெளிநாட்டு போயிருக்காருன்னு சொல்லிடுங்க. அந்த நபர் வந்தாலும் சரி, பீஸ் மட்டும் வாங்கிட்டு அனுப்பிடுங்க. சரியா? சரிங்க டாக்டர். ஓகே, நான் வரட்டுமா? சரிங்க டாக்டர். சே, என்ன இப்படி ஆயிட்டு? என்கிட்ட இருந்ததே 1500 ரூபா. அந்த 1500 ரூபா வச்சு டபுள் ஆக்கலான்னு பார்த்தா இப்போ என் கையில் ஒரு பைசா கூட இல்லையே. சார், குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கலான்னு பார்த்தா முடியாமல் போயிட்டு, இந்த 1500 ரூபா வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தா கூட கையில் காசு சேர்ந்துருக்கும். என் மனைவிக்கு நான் காசு கொடுத்துருப்பேன். இப்படி குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கன்னு நினச்சி என் மொத்த காசையும் நான் இழந்துட்டேனே. பிள்ளைங்களா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரிடத்துல பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுவார். சரிங்களா? இந்த கதையில் இருக்கிற மாதிரி யாரையும் ஏமாற்றணும், குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், டீச்சருக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பண்ணாதீங்க. சரிங்களா குழந்தைங்களா? பண்ணாமல் இருப்பீங்களா? பண்ணாமல் இருப்பீங்களா? சரி. ஸ்கிட்டு சூப்பராக இருந்துச்சா? அண்ணன் அக்காலாம் சூப்பராக பண்ணாங்களா? ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம் எல்லாரும். ஓகே ஓகே, நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுது. என்ன, வசனம் சொல்லியாச்சு, பாட்டு படித்தாச்சு, ஸ்கிட்டு பார்த்தாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. எல்லாம் எங்கள் அக்கா மாதிரியே தானே பண்ணாங்க. என்ன இங்கே இன்னும் எங்கள் அண்ணன்களை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிங்களே டான்ஸுக்குன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காகவே இப்போ ஒரு சரவெடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்க எங்கள் அண்ணன்கள். வெல்கம். கொண்டாட்டம்தான், சந்தோஷம்தான், சம்மர் கேம்பு வந்தாச்சையா. கொண்டாட்டம்தான், சந்தோஷம்தான், சம்மர் கேம்பு வந்தாச்சையா. நன்றி சொல்லு, சேர்ந்து சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லு, சேர்ந்து சொல்லு, இயேசுவுக்கு நன்றி சொல்லு. வா 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 தம்பி, நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை, நீ பாட்டு பாட ஓடி வா. வா 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 தம்பி, நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை, நீ பாட்டு பாட ஓடி வா. புதிய பாட்டு அக்கா சொல்லி தந்தா, உள்ளமெல்லாம் சந்தோஷம்தான். தாவீதை போல நடனமாடி பாட கற்றுக்கொள்வேனே, ஓடிடுவேனே. சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், நம்புனாலே குதூகலம்தான். சந்தோஷம்தான், கொண்டாட்டம்தான், நம்புனாலே குதூகலம்தான். வா 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 தம்பி, நீ ஆட்டம் போட ஓடி வா. வா 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 தங்கை, நீ
ஆட்டம் பார்த்தா உள்ள நல்லா துள்ளிடும் ஆச்சரியம்தான் நமக்களம்தான் ஏசப்பா கதைய அண்ணன் சொல்லி தந்தா சந்தோஷம்தான் கொண்டாட்டம்தான் ஆச்சரியம்தான் நமக்களம்தான் ஜம்புனாலே குதூகலம்தான் ஆச்சரியம்தான் நமக்களம்தான் ஜம்புனாலே குதூகலம்தான் வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடிவா வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடிவா வா 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 தம்பி நீ ஆட்டம் போட ஓடிவா வா 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 தங்கை நீ பாட்டு பாட ஓடிவா. எப்படி நம்ம அண்ணங்க பெர்ஃபார்மன்ஸ் கொளுத்திட்டாங்களா? ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துருங்க நம்ம அண்ணன்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாட்டுக்கு இப்போ ஆட போறோம். அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஓ, இந்த சாங் போடாத நாளும் இல்லை, நீங்க ஆடாத நாளும் இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓ, ரெடியா? ஓகே ஓகே பாய். ரெடி. பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கப்பா. பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. சூப்பர். எல்லாரும் உட்காருங்க.
ஓகே. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த விபிஎஸ் இவ்வளோ நாள் நமக்கு நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் அமைதியாக இருங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த விபிஎஸ் நமக்கு இந்த இடத்துல நடக்க காரணமாக இருந்த நம்மளோட பாஸ்டர், தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜி.ஏ. சுகுமார் அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து வரைக்கும் விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே இருந்து பிளான் பண்ணி ரொம்ப அருமையாக உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்த பாஸ்டர் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் வந்து இந்த விபிஎஸ் நடக்க காரணமாக இருந்த டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து மிக கடுமையாக உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும், டீச்சர்ஸ்க்கு, அப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ண அத்தை, மாமா எல்லாருக்காகவும் அவங்களோட நேரத்தை நமக்காக செலவு பண்ணாங்க. இரவு பகல் பாராமல் நமக்காக எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லா அத்தை, மாமா எல்லாருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் இந்த ஈவெண்ட் நடக்க காரணமாக இருந்தவங்க ஸ்பான்சர்ஸ் பணத்தாலும் அவங்க பொருளாலும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். உங்கள் பேரண்ட்ஸ், உங்களை அனுப்பி வச்ச பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்வு இந்த இடத்துல நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா பிள்ளைங்களாகிய நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராமே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பர். உங்களை எல்லாரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சேச்சா எல்லாரும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணலாம். நீங்கள்லாம் எங்களை மிஸ் பண்ணுறீங்களா? எங்கள் சர்ச் விபிஎஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இயர் எல்லோரும் பார்க்கலாம். பாய்.